எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசிதா குமரன். இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நேற்றுக்கு நான் வேறு ஒரு விஷயமா ஒரு வீடியோ எடுத்தேன். பட் இந்த நியூஸ் பார்த்தோன்னே எனக்கு இதை ரெண்டும் சேர்த்து போடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி காலையில் பார்த்த நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை 2லேருந்து 3 நாள் தான் இருக்குமே, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு காட்டில் போட்டுட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய முகத்தை போய் பார்த்தாலே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி அவங்களுக்கு தோணுன்னு எனக்கு தெரியல. இல்லை எனக்கு இந்த குழந்தை வேணாம், அதுக்கப்புறம் நான் வாழ போகிறதில்ல அப்படின்னு அது முடிவு பண்ணி அந்த குழந்தைய போட்டாங்களா, இல்லை இந்த லைஃப் எனக்கு வேண்டாம், நான் வேறு லைஃப்பில் இருக்க போகிறேன் அப்படின்றதுக்காக போட்டாங்களா, இல்லை அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா என்ன பாவத்துக்காக அதை செஞ்சாங்கன்னு தெரியல. பட் இதை பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மன உளைச்சல் வந்து எனக்கு அதிகமாக இருந்தது. இது ரிலேட்டடாக நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எங்கள் தோட்டத்தில் வந்து ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க, வாசுகின்னு சொல்லி. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை. அதில் 2வது குழந்தை பேர் தமிழ். அந்த பையன் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் இருக்கிற ஒரு குழந்தையோட மெச்சூரிட்டி எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதான் அவன் இருக்கான். இப்போ அவனுக்கு 15 வயசு ஆகுது. இப்போ வரைக்குமே அவன் அப்படி தான் இருக்கான். அவனால் நடக்க முடியாது, அவன் கையால் எடுத்து சாப்பிட தெரியாது, அவன் அப்படி தான் இருக்கான். அந்த குழந்தைய கொடுக்க சொல்லி நிறைய ஆசிரமத்துலேருந்து கேட்குறாங்க. ஆனால் அந்த லேடி வந்து அந்த குழந்தைய அவங்க கொடுக்காம அப்படியே வச்சுருக்காங்க. கஷ்டமோ நஷ்டமோ நம்ம குழந்தைய நம்ம பார்ப்போம். நம்மளோட தேவைகளுக்காக தான் அந்த குழந்தைய நம்ம பெற்று எடுத்துக்கிட்டோம். அதை ஏன் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அது இந்த மாதிரி அம்மாவை பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே பெருமையாக இருக்குது. இந்த வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ இருக்குல்ல, இதை பார்க்கும்போது எத்தனையோ அப்பாங்க பார்த்தீங்கன்னா தான் பழைய சட்டை போட்டுப்பாங்க, தான் யூஸ் பண்ணுற பேக் கூட பழையசு யூஸ் பண்ணுவாங்க, ஷூவாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அவங்க எல்லாமே பழையசு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை புதுசாக போய் வாங்குறத விட நம்ம குழந்தைங்க புதுசு போட்டு பார்க்கட்டும்னு அவங்க அழகு பார்க்குற எத்தனையோ அப்பா அம்மாங்க இருக்காங்க. தான் குழந்தைங்களுக்காக வாழ்கிற அப்பா அம்மாங்க, கஷ்டப்பட்டு தான் உயிரை பணைய வச்சு வாழ்கிற அப்பா அம்மாங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஏன் போடுறீங்க, எதனால், என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி பண்ணுறீங்க? அது மாதிரி பண்ணாதீங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்கோ எனக்கு தெரியல, என்ன ரீசனுக்காக அப்படி பண்ணீங்களோ தெரியலையே. நிஜமாவே உங்களை படைச்ச கடவுளே இந்த விஷயத்தை நீங்கள் இதுக்கப்புறம் இன்னொரு லைஃப் போய் வாழ போகிறதுக்காக பண்ணீங்களா, இல்லை குழந்தை வேணான்னு நினச்சிங்களா? அது முன்னாடி நான் சொன்ன மாதிரி பெண் குழந்தையா ஆண் குழந்தையா இதுக்காக பண்ணீங்களா எனக்கு தெரியல. அப்படி பண்ணிங்கன்னா உங்களை படைச்ச கடவுளே வந்து உங்களை மன்னிக்க மாட்டார். இந்த மாதிரி தவறு எப்போவுமே செய்யாதீங்க. ஸோ இது செய்ய வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். தேங்க்யூ.